Okay, hi Chalakudiyala. Okay, welcome to Magic Max Tamil. Already 8th standard introduction part 1 நான் போட்டுட்டேன். அது introduction part 1ல ரேஷனல் நம்பர்னா என்ன, அதோட ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஃபார்ம்னா a by b ஃபார்மில் இருக்கும், a b இண்டிஜராக இருக்கும், b is not equal to பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பரை வந்து எப்படி நம்பர் லைனில் மார்க் பண்ணுறது, நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பரை எப்படி டெசிமல் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.1 நீங்கள் செய்யணுன்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்த்தீங்கன்னா தான் எக்ஸசைஸ் 1.1 பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் ஒன்றும் இல்லை, அந்த ரேஷனல் நம்பரை ரெண்டு சேம் நம்பரால் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் ரெண்டு சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதாவது நியூமரேட்டர் டினாம் ரெண்டுமே சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு 2 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்துருக்குற கொஷின் ரைட் பண்ணிவிட்டு நான் ரெண்டுமே சேம் 2 டேபிளாக மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை பாருங்கள். அது என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டர் 2வால் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர் அதே 2வால் தான் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஓகே, 2 2s are 4, மேலே மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கோங்க. 3 2s are 6. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் எழுதிட்டு அங்கே ரைட் எனி 1 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட் 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டால் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு 2 டேபிளை மல்டிபிள் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டினை நெக்ஸ்ட்டு 3 டேபிளை பண்ணணும். ஓகேவா? அதே -2/3 எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ண, நெக்ஸ்ட்டு 3 டேபிள். ஸோ 2 3s are 6, 3 3s are 9. இங்கே மைனஸ் இருக்கிறனால -6/9. ஓகேவா? ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும், சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பராக மல்டிபிள் பண்ணணும். ஓகே, 1 ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு 2 டேபிளை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 2 டேபிளில் பண்ணிங்களா, நெக்ஸ்ட் 3 டேபிள் பண்ணுங்கள். இது 3 ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 4 டேபிளில் பண்ணலாம். சரியா? கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து -2/3. இதுக்கு 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடித்த ஆன்சர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் செகண்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதணும். அவ்வளோதான். ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்னால் கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரை சேம் நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இது ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி நம்ம ரைட் பண்ணணும்னா, அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க 48 / -84. இது வந்து பெரிய நம்பராக இருக்குது. அது சின்ன நம்பரை என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ 2 நம்பர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே என்ன டேபிளால் நம்ம டிவைட் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ 4 வந்து 2 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும். அதாவது 4 வந்து 2 டேபிளே வரும், அதே மாதிரி 8 2 டேபிளில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணிட்டேன், 2வால் டிவைட் பண்ண போகிறேன். நியூமரேட்டரை 2வால் தான் பண்ண போகிறேன், டினாமினேட்டர் 2வால் பண்ண போகிறேன். இப்போ 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும், 2 2s are 4. அதே மாதிரி 8 எத்தனை டைம்ஸ் வரும், 4 2s are 8. அப்போனா 24 2s are 48. ஓகேவா? நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பாருங்கள், அதே மாதிரி தான். 2 டேபிள் 8 வந்து 4 டைம்ஸ், 4 2s are 8. 4 வந்து 2 டைம்ஸ். ஸோ 42 2s are 84. இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணிவிட்டேன், நம்ம பெரிய நம்பராக இருந்துச்சு, அது 2 டேபிளை டிவைட் பண்ணி சின்ன நம்பராக கொண்டு வந்துட்டேன். திரும்ப இது ரெண்டுமே என்ன பண்ணிடலாம், சேம் 2 டேபிளை நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதிட்டு திரும்ப 2 டேபிளை டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ 2 டேபிளில் 2 வந்து 1 டைம்ஸ் வரும், 4 வந்து 2 2s are 4. அதே மாதிரி 4 வந்து 2 2s are 4ன்னு வரும், 2 வந்து 1 டைம் வரும். ஸோ 12 2s are 24, 21 2s are 42. சரியா? இப்போ 2 நம்பரை பாருங்களே, இது இன்னும் பெரிய நம்பராக தான் இருக்குமா, சின்ன நம்பரை கொண்டு வரணும். இப்போ 2 நம்பர் பாருங்களே, ரெண்டுமே 2 டேபிளில் பண்ண முடியுமா, 2 டேபிளில் 21 வருமா, வராது. ஆனால் 12 வரும். இப்போ ரெண்டுமே சேம் டேபிளில் தான் நான் டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ பார்த்துங்க, 12 வந்து 3 டேபிளில் வருமா, 21 3 டேபிளில் வருமா. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே 3ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். 3 டேபிளில் 12 வந்து 4 3s are 12 வரும், 3 டேபிளில் 21, 7 3s are 21 வரும். ஸோ 4/7 த ஆன்சர். இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது, இது வந்து ஆட் நம்பர். ரெண்டுமே வேறு வேறு டேபிள்ஸில் தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கே கொஷினில் வந்து மைனஸில் இருந்தனால ஆன்சரில் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் -4/7. பாருங்கள், கொஷினில் கீழே தானே போட்டிருக்காங்க,
நீங்கள் சென்டரில் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கல. இங்கே பாருங்கள், அதாவது கொஸ்டின் இருக்கிற மாதிரி 4/7 போட்டேன். கொஸ்டின் ஆஃப் கீழே இருக்கிறனால கீழே போட்டேன். இப்படி போட்டாலும் கரெக்டு தான். இந்த மைனஸை நீங்கள் மேலே போட்டாலும் கரெக்டு தான். அப்படி இல்லை நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் சென்ட்ரல் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம், கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் ஒன்ஸ் அதே மாதிரி செய்யலாமா? ஸோ 27/8 18 சாரி 27/18. இப்போ ரெண்டுமே 2 டேபிளில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வெரி குட். இது வந்து ஆட் நம்பராக இருக்குது, இது வந்து ஈவன் நம்பர். ரெண்டுமே சேம் டேபிளில் பண்ணோம். அப்படின்னா என்ன பண்ணலான்னா ரெண்டுமே 3 டேபிளாக வருமா? சரி, இப்போ டேபிள் சொல்லி பாருங்கள். 3 டேபிள் சொல்லுங்கள். 27 எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ வெரி குட். என்ன வரும்? 9 3s are 27. இது 3 டேபிள் சொல்லுங்கள். 18 எத்தனை டைம்ஸ் வரும்? 6 3s are வரும். இது பார்த்தாவே தெரியும். இது திரும்ப என்ன பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாம். அது அப்படியே எடுத்து வந்து ரைட் பண்ணிடுங்க. ரெண்டுமே என்ன டேபிளில் வரும்? 3 டேபிளில் திரும்ப பண்ணலாம். ஓகேவா? இப்போ 3 டேபிள் சொல்லுங்கள். 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 3s are 9. ஸோ 3 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 3s are 6. ஓகே, அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணிட்டோம்? சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ 27/18 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? 3/2. அவ்வளோதான். ஓகேவா? ஈக்குவல் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ரேஷனல் நம்பரை சேம் நம்பரால் நியூமரேட்டர் ரெண்டுமே சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். 1 கேட்டால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 2 ஈக்குவல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணீங்க, நெக்ஸ்ட் 3 டேபிளில் பண்ணணும். கொஸ்டின் கொடுத்துருக்கிற கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சா 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா பெரிய நம்பராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எந்த சேம் டேபிளால் டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? 2 டேபிளில் பண்ண முடிஞ்சோம். 2 டேபிள் என்ன பண்ணலாம்? நம்ம பண்ணிகிட்டே போகல, சிம்பிள்ஸ் நம்பர் வர வரைக்கும். சரியா? அதாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா லோயஸ்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம லோயஸ்ட் ஃபார்ம் அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம டிவைட் பண்ணாதான் நம்ம சின்ன ஃப்ராக்ஷனாக கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக புரிஞ்சிருக்கும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர்னால் அதை எப்படி நம்பர் லைனை மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர். அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருந்தா அதை எப்படி டெசிமல்னா டாட் பாயிண்ட் வச்சு எழுதுன்னு அப்புறம் சொல்லி தருப்பார். ஓகே, லிசன் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி என்னென்னா 1/5 இருக்குது. எப்பயுமே நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதணும்னா டினாமினேட்டரில் எப்படி இருக்கணும்னா டினாமினேட்டர் வந்து 10 100 1000 அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக டெசிமலில் ரைட் பண்ண முடியும். இப்போ நல்லா திங்க் பண்ணுங்கள். இப்போ 1/5 இருக்குன்னா அதை டினாமினேட்டரில் தான் இருக்கணும். ஸோ 5ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் ஒன்று 10 வரலாம், இல்லை 20 10 வரணும், இல்லைன்னா 100 1000 வரணும். ஸோ 5ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 10 வரும். 5 2s are 10. ஸோ அதே 2வை நீங்கள் நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். கொடுத்துருக்க கொஷின் எழுதிட்டேன். இப்போ டினாமினேட்டர் 10 100 1000 வரணும். அதனால் இப்போ 10 வரணும்னா 5ஐ 2வால் மல்டிபிள் பண்ணால் 10 வரும். 5 2s are 10. அதே 2வை மேலேயும் நீங்கள் போடணும். ஓகேவா? சரி, இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2 is 2. 5 2s are 10. இப்போ டினாமினேட்டர் 10 சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஈஸியாக நம்ம டெசிமல் எழுதலான்னா மேலே கொடுத்துருக்கிற 2வை நம்ம அப்படியே ரைட் பண்ணிடணும். கீழே பாருங்கள், டினாமினேட்டரில் 10 ஒரே ஒரு 0 இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. டாட் வச்சுட்டு முன்னாடி 0 போடணும். அவ்வளோதான். 1/5 டெசிமல் ஃபார்ம் என்ன? 0.2. கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை இப்போ டெசிமலில் சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்று டினாமினேட்டர் 10ஆக இருக்கணும், இல்லை 100 1000ஆக இருக்கணும். ஸோ இந்த டினாமினேட்டர் நான் 10ஆக சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு 5ஐ 2வால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 2s are 10. அதே 2வை மேலே மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 2 is 2. 5 2s are 10. 2/10 டினாமினேட்டர் 10ஆக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நியூமரேட்டர் எடுத்து நாங்கள் அப்படியே மேலே ரைட் பண்ணிவிட்டு 1 0 இருக்குன்னா என்ன பண்ணணும்? 1 டிஜிட் தள்ளி டாட் வச்சுட்டு முன்னாடி ஒரு 0 போடணும். அவ்வளோதான். இந்த சமம் 1/5 டெசிமல் ஃபார்ம் 0.2. நெக்ஸ்ட் இங்கே லிசன் பண்ணுங்கள். இதை பார்த்து என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது? ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ராக்ஷன் பார்த்தா நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க. அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க. இப்போ மேலே இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குது? இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா
நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இது என்ன ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், அதாவது இங்கே ஒரு ஹோல் நம்பரும் அது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்ததுக்கு பேர் என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரியா? இதை மிக்ஸ்டை ஃபஸ்ட் நம்ம என்னவா மாற்றணும்னா இம்ப்ராப்பராக மாற்றணும். இம்ப்ராப்பர்னா என்னன்னா, இம்ப்ராப்பர்னா நியூமரேட்டர் கிரேட்டர் நம்பராக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் ஸ்மாலாக அந்த ப்ராப்பர், அதாவது ஹோல் நம்பரோட ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதே இது இந்த நியூமரேட்டர் பிக்காகவும் டினாமினேட்டர் ஸ்மாலாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து இம்ப்ராப்பராக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த ஹோல் நம்பர் இருக்கா, ஹோல் நம்பரையும் இந்த டினாமினேட்டரும் என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றணும்னா ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை அப்படியே போடணும். சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஹோல் நம்பர் என்ன? 1 இன்ட்டு டினாமினேட்டர் 20 ப்ளஸ் நியூமரேட்டர் 3 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன? 20. ஸோ இதை நம்ம 1 இன்ட்டு 20 20 ப்ளஸ் 3 divided by 20. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 23/20. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருந்தால் இம்ப்ராப்பராக என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இந்த ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். 1 இன்ட்டு 20 20. அதோட என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். ஸோ 20 ப்ளஸ் 3 23 போட்டுட்டு இந்த டினாமினேட்டர் அப்படி கீழே எழுதணும். இப்போ 23/20 ரைட் பண்ணிட்டோம். சரி, இப்போ நமக்கு டினாமினேட்டர் என்ன வரணும்னு சொல்லியிருக்கு. ஒன்று 10 வரணும், இல்லை 100 வரணும், இல்லை 1000 வரணும். இப்போ 10 போட முடியாது. ஸோ இதை 100ஆக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா 23/20 100ஆக சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 25 are 100. அதே நம்பரை மேலே மல்டிபிள் பண்ணுங்க. சரியா? ஸோ 20 × 5 100. இப்போ 23யும் 5ம் என்ன பண்ணணும்? நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 5 3s are 15. 5 பேலன்ஸ் 1 இருக்கும். 2 5s are 10. 10 + 1 115. ஓகேவா? அது 5 3s are 15. 5 பேலன்ஸ் 1. 2 5s are 10 + 1 15. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை கீழே டினாமினேட்டர் 0 வர மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் ரைட் பண்ணணும். இப்போ டெசிமல் எழுதுகிறப்ப மேலே இருக்கிற நம்பரை நம்ம அப்படியே ரைட் பண்ணிவிட்டு எத்தனை 0 இருக்கும்? 2 0 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த பின்னாடி எழுந்து 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 அவ்வளோதான். ஓகே, இப்போ இது கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பராக மாற்றணும். ஸோ இம்ப்ராப்பர்னு பாருங்கள், மேலே நியூமரேட்டர் பெருசாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நியூமரேட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டரை அப்படியே பண்ண 23/20 வந்துருச்சு. ஸோ 25ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 வரும். அதே 5ஐ மேலே என்ன பண்ண போடணும். அப்போ நமக்கு 100ஆக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? மேலே இருக்க ரைட் பண்ணிவிட்டு 2 0 வந்திருக்கனால 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். அவ்வளோதான். இந்த டெசிமல் ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இங்கே பாருங்கள். என்னடா ஃப்ராக்ஷன் இல்லாமல் வெறும் 3 மட்டும் இருக்கே அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எதுவுமே இல்லைன்னா அங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். ஸோ 3 எப்படி ரைட் பண்ணலாம்? 3/1 ரைட் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து கீழே 1 தான் இருக்குது. நம்ம கீழே நமக்கு 10 வரணும், இல்லை 100 வரணும். என்ன பண்ணலாம்? அப்போனா 3/1 எழுதிட்டு 1 எதால் மல்டிபிள் பண்ணால் 10 வரும். 10. ஸோ அதே 10 மேலேயும் போடுங்க. ஸோ 3 × 10 30/10. இப்போ கீழே 0 வர மாதிரி பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க 30 ரைட் பண்ணிவிட்டு ஒரு 0 இருக்கா, பின்னாடிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி டாட் வைங்க. இப்போ என்ன வருது? 3.0. அந்த பின் டாட்டுக்கு அந்த பக்கம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது. ஆன்சர் என்ன வரும்? அதே தான் வரும். ஆனால் அவங்க டெசிமல் பாயிண்டில் தான் கேட்டிருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டெசிமல் பாயிண்டில் எழுதிக்கலாம். அவ்வளோதான். சம் புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் இதை பாருங்கள். கீழே வந்து நம்ம ஒன்று 10 100 1000 வரோம்னா கீழே என்ன பண்ணணும்? அது மல்டிபிள் இப்போ 3 எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 10ம் வராது, 100ம் வராது,
1000 வரும். அதனால் என்ன பண்ணலாம், நார்மல் டிவிஷன் இருக்குல்ல அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். எப்போவுமே நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும், அதை தான் இன்சைடில் தான் ரைட் பண்ணணும். அதை டிவிடெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். கீழே இருக்க டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா இங்கே டிவைசராக யூஸ் பண்ணணும். எப்போவுமே நியூமரேட்டரை இன்சைட் டிவிடெண்ட்டாகவும் டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா டிவைசராக யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 3 டேபிள் இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ 3 டேபிளில் 1 வராது. அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 3 டேபிள் சொன்னால் 3 3s are 9, 4 3s are 12 வரும். இங்கே 12 இதை விட பெரிய நம்பர் 12 போடக்கூடாது. ஸோ இதை விட சின்ன நம்பர் என்னது, 3 3s are 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைனஸ். இப்போ 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1 வரும். திரும்ப என்ன பண்ணணும், 3 டேபிள் 1 வரா, திரும்ப 0 சேர்த்திக்கோங்க. சேர்த்துற 10. 3 டேபிள் 3 என்ன வரும், திரும்ப அதே 3 3s are 9 வரும். திரும்ப மைனஸ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், ரிட்டன் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 0.333. அந்த 3 என்னங்கிறது போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரைட் பண்ணணும். சமயம் டினாமினேட்டர் இருக்கிற நம்பர் வந்து 5 டேபிள் இதை மல்டிபிள் பண்ணால் 10 100 வரலைன்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகே, இதுவும் கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். அதே மாதிரி 7 இருக்குது. 7 எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 10 100 1000 வராது. ஸோ நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். 7 டேபிள் சொல்லுங்கள். 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21 போடக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம், 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. இப்போ இங்கே 21 இருக்குது, ஆனால் 18 இல்லை. அடுத்து 14 தான் இருக்குது. ஒன்று இதை விட பெரிய நம்பர் 21 நம்ம போடக்கூடாது, இதை விட சின்ன நம்பர் தான் போடணும். ஓகேவா? சின்ன நம்பர் எத்தனை டைம்ஸ் வருது, 7 2s are 14. ஓகேவா? மைனஸ் பண்ணால் 4 வரும். திரும்ப என்ன பண்ணும், 4 இருக்குது, இது 0 ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். திரும்ப 7 டேபிள் சொல்லுங்கள். சொன்னோம்னா 5 7s are 35, 7 7s are 49 வந்துடும். ஸோ என்ன பண்ணலாம், 5 7s are 35. ஓகே, திரும்ப இதை மைனஸ் பண்ணோம்னா 5 வரும். 0 போட்டோம்னா 7 7s are 49 வரும். திரும்ப நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வரும். திரும்ப 0 போட்டு என்ன ஆகும், 1 7 is 7, 2 7s are 14 போடக்கூடாது. ஸோ 1 7 is 7. மைனஸ் பண்ணோம்னா 3. திரும்ப 0 போட்டோம்னா என்ன வரும், 4 7s are 28, 5 7s are 35. திரும்ப 4 7s are 28. மைனஸ் பண்ண 2. என்ன பண்ண போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆன்சர் என்ன பண்ணணும்னா 2.571. டாட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை டெசிமல் ஃபார்ம். உங்களுக்கு எல்லா டிஃப்ரெண்ட்டான சம்மை ரேஷனல் நம்பர் கொடுத்தா எப்படி ரைட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி 2 given ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது 2 ரேஷனல் நம்பருக்கு பிட்வீனில் இருக்கிற ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஆவரேஜ் மெத்தட், இதை வந்து ஒரு ஃபார்முலா பிரகாரம் என்ன பண்ணலாம், 2க்கு பிட்வீனில் இருக்கிற ரேஷனல் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ஈக்குவல் டு 1/2 a + b. கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணி அது 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, ஆவரேஜ். சரியா? இப்போ கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரை நான் என்ன எடுத்துக்கிறேன், 1/3 தான் ஏன்னு எடுத்துக்கிறேன். b வந்து 5/9 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2 ரேஷனல் நம்பருக்கு பிட்வீனில் இருக்க ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஆவரேஜ் மெத்தட் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். இதான் ஃபார்முலா. 1/2 a + bனா கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஒரு ரேஷனல் நம்பர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 1/3 என்ன ஏன்னு எடுத்துக்கிறேன், 5/9 பின்னு எடுத்துக்கிறேன். இந்த அப்படியே ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்து 1/3 போட்டிருக்கேன், ப்ளஸ் பிக்கு வந்து 5/9 போட்டிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 3யும்
9 எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா, அதாவது பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்லுவேன், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே 1ஐயும் 9 மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1 9s are 9, இந்த ப்ளஸ் அப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 3s are 15. ஓகேவா, நம்ம என்ன பண்ணல, கிராஸில் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 1ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 1 × 9 9 ப்ளஸ் சைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 5 3s are 15 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 9s are 27. ஓகேவா, ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். இது மாதிரி ப்ளஸ் சைன் வந்துச்சுன்னா ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எப்பயும் போல் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சி டினாமினேட்டர் ஈக்குவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீ ஈஸியாக என்ன பண்ணியிருக்கேன், பட்டர்ஃப்ளை மெத்தட். இப்போ ஆப்போசிட்டில் 1 × 9 1 × 9 9 ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 × 3 5 3s are 15. நெக்ஸ்ட் என்ன பண்ணி டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணால் 3 9s are 27. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1/2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டை இன்டூவாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள். இப்போ 15 9 ஆட் பண்ண என்ன வரும், 24. ஸோ இங்கே என்ன வரும், 24/27 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல், சின்ன நம்பரை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே 2 டேபிளில் இங்கே 2 இருக்குது, இங்கே 24 இருக்குது. உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்க. 1 × 27 24/2 × 27. ஓகேவா, நியூமரேட்டர் 1 × 24 போட்டுட்டு கீழே டினாமினேட்டர் 2 × 27 மல்டிபிள் பண்ணால் 1 × 24 24 தான் வரும். 2 × 27 54. உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். 27 × 2 7 2s are 14க்கு 4, இங்கே பேலன்ஸ் 1. 2 2s are 4 + 1 5. ஓகேவா, இப்போ நான் மல்டிபிள் பண்ணிவிட்டேன். இதை அப்பயும் போல் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்ல, ரெண்டு பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கா. ஸோ என்ன பண்ணலான்னா இது 24/54 போட்டுட்டேன். ரெண்டுமே என்ன டேபிளில் கண்டுபிடிக்கலாம், ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். சரியா, இப்போலாம் 2 டேபிளில் 2 1 டைம் வரும், 4 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 12 2s are 24. இங்கே பார்த்தா 54 வருதா. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலன்னா இப்படி கூட பண்ணி பாருங்கள். 54 2வால் டிவைட் பண்ணி பாருங்கள். என்ன வரும், 2 2s are 4 2 3 2s are 6 வந்துடும். அப்புறமா 3 டைம்ஸ் போட முடியாது. ஸோ 2 2s are ஓகே. இப்போ என்னென்னா 54 2வால் டிவைட் பண்ணணும். 2 2s are 4 5 4 மைனஸ் பண்ணால் 1 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 4 கீழே கொண்டு வந்தால் 14. இப்போ 2 டேபிளில் 14 எத்தனை டைம்ஸ் வரும், 7 7 2s are 14. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0. அப்போனா 54 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு, 27. இப்போ ரெண்டுமே என்ன டேபிளில் வரும், ரெண்டுமே 3 டேபிளில் வரும். ஓகேவா, ஸோ 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 3 டேபிள் 12 4 3s are 12 வரும். 3 டேபிள் 27 9 3s are 27 வரும். ரெண்டுமே வேறு வேறு டேபிள். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போனா 1/3 5/9 கிடை பிட்வீனில் இருக்கிற ரேஷன் நம்பர் என்னது, 4/9. அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டு ரேஷன் நம்பருக்கு பிட்வீனில் இருக்கிற ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. அதுக்கு நான் ஃபார்முலா ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஃபார்முலா 1/2 × a + b. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்று பின்னு எடுத்துக்கிறேன். அப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 1/2 அப்படியே போட்டுட்டேன். 1 × 9 9 ப்ளஸ் போட்டுக்குங்க. 5 3s are 15 டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணால் 27. நெக்ஸ்ட்டு 1/2 அப்படியே போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை இன்ட்டை மாற்றிக்கோங்க. இது ரெண்டு ஆட் பண்ணால் 24/27. மேலே ரெண்டு இருக்கிறது மல்டிபிள் பண்ணிங்க. நியூமரேட்டர் 24, கீழே ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 54. இது ரெண்டு எனக்கு பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதனால் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சிம்பிள்ஸ் ஃபார்மாக கொண்டு வரணும். 2வால் டிவைட் பண்ணியிருக்கேன். 12/27 வருது. திரும்பி ரெண்டுமே சேம் டேபிள் 3ஆல் வரும். ஸோ 3 டேபிளை டிவைட் பண்ணால் இது 4 டைம்ஸ், இது 9 டைம்ஸ் வரும். அவ்வளோதான். 4/9 இஸ் த பிட்வீன் இருக்க ரேஷனல் நம்பர். ஓகேவா, உங்களுக்கு டக்குன்னு டிவைட் பண்ண தெரியல, 54 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னு தெரியல, இந்த மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ 1/3க்கும் 5/9க்கும் பிட்வீனில் இருக்க ரேஷனல் நம்பர் எதுனா 4/9.
ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு போட்டுட்டேன். இது ரெண்டு நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தா மட்டும்தான் எக்ஸசைஸ் 1.1 உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.